ஐயா உங்க இடம் 4.5 ஏக்கர் தான், மத்தவங்க இடம் 450 ஏக்கர். இப்படி திடீர்னு வேலையை போட்டீங்கன்னா அந்த பக்கம் இருக்கிறவங்க உப்பை எப்படி கப்பலுக்கு கொண்டு போய் சேர்க்கறது? ஃளைட்ல போச்சுல, இல்ல ஹார்பர்ல நிக்கிற கப்பல் அடத்துக்கு கொண்டு வந்து அந்தாக்லோடி போச்சுல. இதான் உங்க முடிவா? சுப்பையாவும் அவங்க மக்களும் சேர்ந்து ஒரு முடிவை எடுத்தா அது யாராலையும் மாத்த முடியாது. அத கூட ஒட்டிட்டு இருக்க பயலாம் பேசக்கூடாது. ஓடுகிற வேலைய மாப்பிள்ள என்ன இதெல்லாம்? பாதுகாப்பா இருக்கணும்னு அந்த இடத்துல வேலி போட்டுட்டு இருக்கோம். அது சமுத்திர பண்ண இடம் இல்ல, அங்க எப்படி நீ? நேத்து சாயங்காலமே தம்பி அந்த 3 ஏக்கர் நிலத்தையும் கரையை முடிச்சாவ. இப்ப நான் நினைச்சாதான் இங்க இருக்க அத்தனை பேரும் அந்த வழியா போக முடியும். பிறகு நாங்க எப்படி போறது? ஃளைட்ல போங்க. ஆமா, அடிச்சார் பாரு ஆணி. பெருமாள், நீ யார்கிட்ட முதல்ல தெரியுமில்ல? நீ யார்கிட்ட முதல்ல தெரியல? 20 வருஷத்துக்கு முன்னாலதான் இந்த ஊருக்கு புழைக்க வந்தவங்க நீங்க. 70 வருஷத்துக்கு முன்னாலே உப்ப கழுத மேல கொண்டு போய் தான் வியாபாரம் பண்ணாங்க. அப்ப வரப்பு மட்டும் தான் இருந்துச்சு. பிறகு 2 லாரி போற அளவுக்கு 24 அடிக்கு ரோடு போட்டது எங்க ஐயா காலத்துல. அப்ப மனுஷன் வார்த்தையில சுத்தம் இருந்துச்சு. அதனால பேப்பர்ல யாரும் எழுதிக்கலாம். இந்த புராணம்லாம் எங்களுக்கு தேவையில்ல. இப்படியே பேசிட்டு இருந்த கல்ல கட்டி கடல் ஆத்திரும். ஜாக்க எங்களுக்கு அறுவடைக்கு தெரியாதோ? அவர்களே வேலையை பாருங்கயா, நீங்க போட்ட அந்த வேலையை அவுத்தாதான் சரவண பெருமாள் போட்டு இந்த வேலையை அவுப்பான். இதான் எங்க முடிவு. எல்லாரும் சேர்ந்து எழுதி கையெழுத்து போட்டாதான் நான் அந்த வேலையை அவுப்பேன். காலையில இந்த இட்லி தோசைனா கரையிற அளவுக்கு கத்துறாங்க பாரு. ஒருத்த வாந்தி எடுக்கிறான் பாரு. சகுந்தலா தேவி எஸ்கேப். வணக்கம், நான் சரவண பெருமாள் மருமவன். இதே மாதிரி எங்க மாமா கிட்ட வம்பு பண்ணிட்டு இருந்தீங்க. என்ன பண்ணுவேன்? நல்ல ஒரு பாலை அருவாள் எடுத்து வயித்துல கோடு போட்டு கொடை அள்ளி மாலையா போட்டுக்கிட்டு ஜெயில போய் உட்காந்துருவேன். என் மாமா என்ன பெயில் எடுத்துருவாரு, நான் ரயில்ல வந்து இறங்குவேன். என்ன இதெல்லாம் பாக்குறதுக்கு நீங்க உசுரோட இருக்க மாட்டீங்க. பாருங்கண்ணே, வரேன். வெள்ளத்துறை அமைதியாரு. மாமன், அன்னைக்கு என் மூக்கர்த்தம் இல்ல என் மாமன், இன்னைக்கு இவன் என் குடல் இருப்பேங்கிறான். விட மாட்டேன், விட மாட்டேன். வளர்த்துக்காரங்க அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்தானுவ. எல்லாரும் அந்த சரவண பெருமாளுக்கு தான் சங்கு தோணுவ. என்னெல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டானுவ? எல்லாம் கார்மேகம். எவனாவது எட்டுக்கிட்டு 4 மிதி மிதிச்சு பிரச்சனை பெருசாக்கிருக்கலாம்ல, என்னன்னு போட்டு பார்த்திருக்கலாம்ல. எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழில கொடிய நட்டுட்டு வந்திருக்கலாம். நானு என்ன தூத்துக்குடி துறைமுகத்தை அண்டி புழைக்க வந்தோன்னு சொன்னாரோ? என் ஊரு மூலக்கரை, நான் நாராயணசாமி கோயிலுக்கு வரி கொடுக்கறேன், பேச்சியம்மன் கோயிலுக்கு கொடை கொடுக்கறேன்னு தெரியாதோ? தோத்துட்டு வந்து நிக்கிறீங்க. ஏமா சகுந்தலா, நீதான் பாயிண்ட் பிடிச்சு பேசல, நீ எப்படி விட்டுட்டு வந்த? இல்லப்பா, அந்த இடத்தை முறைப்படி அந்த ஆள் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு. என்னால ஒண்ணுமே பேச முடியல. நெஞ்சிய நிமித்திட்டு போறானோ? மண்ணு அங்கதானே கிடக்க போகுது. அதே மண்ணு அவன் மீசையில ஒட்ட வைக்கிறல்ல. வாங்கய்யா.